வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் தமிழ்நாட்டில் டிஆர்பி முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தகுதி தேர்வு குறித்த தமிழக அரசுன்னு ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் டிஆர்பி ரிலேட்டடாக உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட்டில் நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகிட்ருக்கோம். ஸோ சற்று முன்பு வெளியான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லா காலேஜஸில் வந்து பார்த்திங்கன்னா பேராசிரியர்களாக இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறது, செட் தேர்வுக்கு அப்ளை பண்ணவங்க இருந்தாலுமே அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த லா காலேஜில் டிஆர்பிக்கு வேகன்ட் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அதுக்கு வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் செட் தகுதி தேர்வுக்கு விண்ணப்பித்தவர்கள் அரசு சட்டக்கல்லூரி உதவி பேராசிரியர் தேர்வுக்கும் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டிஆர்பி என்று அழைக்கப்படக்கூடிய டீச்சர்ஸ் ரெக்கமெண்ட் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. செட் தகுதி தேர்வுக்கு விண்ணப்பித்தவர்கள் அரசு சட்டக்கல்லூரியில் உதவி பேராசிரியர் தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம் என ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது. எனினும் அத்தகைய விண்ணப்பதாரர்கள் செட் தேர்வில் தேர்ச்சி பெற்றால் மட்டுமே உதவி பேராசிரியர் தேர்வு எழுத அனுமதிக்கப்படுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தொடர்பாக ஆசிரியர் தேர்வு வாரியத்துடைய செயலாளர் வெளியிட்டுள்ள அந்த அறிவிப்பில், அரசு சட்டக்கல்லூரிகளில் உதவி பேராசிரியர், இணை பேராசிரியர் நேரடி நியமன போட்டித் தேர்வுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டு தற்போது ஆன்லைனில் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவின்படி செட் தகுதி தேர்வுக்கு விண்ணப்பித்தவர்கள் அரசு சட்டக்கல்லூரி உதவி பேராசிரியர், இணை பேராசிரியர் தேர்வுக்கும் விண்ணப்பிக்கலாம். அத்தகைய விண்ணப்பதாரர்கள் செட் தேர்வு முடிவை வெளியிட்டு செட் தேர்வில் தேர்ச்சி பெற்றுவதற்கான சான்றிதழை ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் ஆன்லைனில் பதிவேற்றம் செய்ய வேண்டும். செட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற விண்ணப்பதாரர்கள் மட்டுமே அரசு சட்டக்கல்லூரி உதவி பேராசிரியர், இன பேராசிரியர் தேர்வில் தான் அனுமதிக்கப்படுவார். இவ்வாறு அந்த அறிவிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இது தொடர்பாக டிஆர்பியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. செட் தகுதி தேர்வு விண்ணப்பித்தவர்கள் அரசு சட்டக்கல்லூரியில் உதவி பேராசிரியர் தேர்வுக்கும் விண்ணப்பிக்கலாம். ஆனால் செட் தேர்வில் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும், அதான் மெயின். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க பாருங்கள், செட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற விண்ணப்பதாரர்கள் மட்டுமே அரசு சட்டக்கல்லூரியில் உதவி பேராசிரியர், இணை பேராசிரியர் தேர்வை எழுத அனுமதிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் அப்டேட் இம்பார்ட்டண்ட்டாக தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு போகிற யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உடனுக்குடன் டிஆர்பி ரிலேட்டட் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மாணவராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.